ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உள்ள வீடியோவில் நம்ம ஃபார்மேஷன் ஆஃப் க்யூபுக்கு ஒரு ஒர்க்கிங் மாடல் பார்க்க போகிறோம். ஒர்க்கிங் மாடல் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையானது ஒரு கார்ட்போர்ட், அதுக்கப்புறம் கொஞ்சம் கலர் பேப்பர், அப்புறம் ஸ்கொயர் பீஸாக 6 சென்டிமீட்டர், இதோட 6 சென்டிமீட்டரில் ஒரு ஸ்கொயர் பீஸை கார்ட்போர்ட்லேருந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கலர் டேப், த்ரெட்டு, அப்புறம் நீடில், சிசர், அப்புறம் கொஞ்சம் மார்க்கர் அண்ட் அதுக்கப்புறம் கம், ஸ்கேல். ஸோ இவ்வளோ தான் நமக்கு தேவை. ஃபஸ்ட்டு இந்த கார்ட்போர்டில் நம்ம வந்து கலர் பேப்பரோ அல்லது ஷார்ட்டோ யூஸ் பண்ணி இந்த சைட் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். கலர் பேப்பர் போட்டு கவர் பண்ணியாச்சு. இனி இதோட சைட்ஸ் எல்லாத்தையும் கலர் டேப் யூஸ் பண்ணி ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. கலர் டேப் போட்டு சைட்ஸ்லாம் கவர் பண்ணியாச்சு. கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. கலர் பேப்பர் எடுத்துகிட்டு ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்கொயர் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த கார்ட்போர்ட் பீஸையும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை ஒரு கார்னர்லேருந்து வைங்க. ஒரு கார்னரில் வச்சு கரெக்டாக இந்த ஷேப், அதாவது இந்த ஸ்கொயர் பீஸ் எண்ட் ஆகிற இடத்துல இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபோல்ட் பண்ணிவிட்டு லாங் ஸ்கேல் வச்சு கரெக்டாக இந்த இடத்துல, அது ஃபோல்ட் ஆகிற இடத்துல ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு இந்த எட்ஜை கொஞ்சம் இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. ஸோ இது என்ன ஆகும்னா இந்த மாதிரி கரெக்டாக ஃபோல்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் ஆன இதை மறுபடியும் நீங்கள் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ண பீஸை இந்த இதில் கரெக்டாக அடுத்த ஃபோல்டு வர மாதிரி இப்படி ஃபோல்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற இந்த பீசஸை, எக்ஸ்ட்ராவாக எக்ஸ்டெண்ட் ஆகியிருக்கிற இந்த பீஸை என்ன பண்ணுங்கன்னா கரெக்டாக இந்த அளவில் இப்படி கட் பண்ணிடுங்க. இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற பீஸை கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணியாச்சு. இனி இதை இங்கே ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி 3 ஃபோல்ட்ஸ் வந்திருக்கும் கரெக்டாக. இனி அதே மாதிரி மறுபடியும் அந்த கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. கார்ட்போர்டு எடுத்துகிட்டு கரெக்டாக மிடில் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணுங்கன்னா இப்படி ஃபோல்ட் பண்ணுங்கள். ஸ்கேலை யூஸ் பண்ணி கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதை மறுபடியும் என்ன பண்ணுங்கன்னா ஃபோல்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வச்சு ஃபோல்ட் பண்ணி இதை அழுத்தி விடுங்க. அதே மாதிரி மறுபடியும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணப்பறம் அதே மாதிரி தான் அங்கே நம்ம என்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ணோமோ அதே மாதிரி இப்படி மடக்கி மறுபடியும் ஒன்று, அதே மாதிரி லாஸ்ட்டாக இன்னும் ஒரு வாட்டி கூட. ஸோ 2 வாட்டி நம்ம ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். இனி மறுபடியும் இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எல்லாத்துலேயுமே ஸ்கொயர் பீசஸாக இது ஃபோல்டு இருக்கும். இதை கரெக்டாக நீங்கள் மேலே உள்ள இந்த 2 எட்ஜில் உள்ள பீசஸையும் கீழே உள்ள இந்த 2 ஸ்கொயர் பீசஸையும் கட் பண்ணி எடுக்கணும். வேறு எல்லாத்தையும் அப்படி கடைசியில் பார்த்தா ஒரு கிராஸ் சிம்பலில் வந்து இதை நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ இந்த பீஸ், இது, அப்புறம் கீழே உள்ள இந்த சைடில் உள்ள 2 அண்ட் இந்த சைடில் உள்ள 2 பீஸையும் கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கட் பண்ணப்பறம் நமக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்க பீஸை கீழே உள்ள எட்ஜை மட்டும், இந்த போர்ஷனை மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னா இதில் மட்டும் கம் போட்டு வேறு எந்த ஸ்கொயர் பீஸ்லையும் நீங்கள் கம் போடக்கூடாது. இந்த பாட்டமில் இருக்கிற இந்த இதில் மட்டும் கம் போட்டு அதை கரெக்டாக இந்த கார்ட்போர்டில் இந்த மாதிரி இதில் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். மற்ற எல்லா பீஸையும் என்ன பண்ணுங்கன்னா ஃப்ரீயாக விட்டுருங்க. ஊசியில் நூலை கோர்த்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அதோட டிப்பில் வந்து என்ன பண்ணுங்கன்னா ஊசி இந்த மாதிரி கலர் பேப்பருக்கு மேலோடி எடுங்க. ஸோ இந்த மாதிரி எடுங்க. பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இங்கே கொஞ்சம் விட்டுக்கோங்க நூலை. இதில் இந்த எட்ஜில் கொஞ்சம் இங்கே ரொம்ப எட்ஜில் கொடுத்தீங்கன்னா கிழிஞ்சிரும். ஸோ இந்த எட்ஜில் கொடுத்து அதை அப்படியே வெளியே எடுங்க. அதே மாதிரி மேலே டாப்பில் இருக்கிற அந்த இதில் வழியாக பின்னாடியோடு கொடுத்து முன்னாடி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நீடியில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி த்ரெட்டை இழுக்க இங்கே டைட் ஆகும். ஸோ அதை என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி லூஸ் ஆக்கி விட்டுக்கோங்க த்ரெட்டை. அடுத்து அதே மாதிரி இந்த எட்ஜில் பின்னாடியிலேருந்து கொடுத்து முன்னாடி எடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீ லாஸ்ட்டாக இந்த எட்ஜில் இங்கே வந்து நம்ம கொடுத்து அதை அப்படியே கார்ட்போர்டுக்கு வெளியே எடுக்கணும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம
2 ட்வைனையும் கொஞ்சம் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணி இங்கே வெளியே விடணும். ஸோ இதுக்கப்புறம் இது என்ன ஷேப், அதாவது இது என்ன மாடல்னால் 3D மாடல். எப்படி நமக்கு வந்து க்யூப் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து ஒர்க்கிங் மாடலாக செஞ்சு காட்ட போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ட்வைனை வந்து ரெண்டையும் புல் பண்ணும்போது சேர்த்து நமக்கு என்ன ஆகும்னா இந்த ஸ்கொயர் பீசஸ் எல்லாமே ஃபோல்ட் ஆகி நமக்கு வந்து க்யூப் ஃபார்மேட்டில் கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு க்யூப் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பிள்ளைங்களுக்கு வந்து ஒர்க்கிங் மாடலாக செஞ்சு காட்டலாம். இதுலேருந்து ஒர்க்கிங் மாடலாக நம்ம செஞ்சு காட்டும்போது ஃபார்மேஷன் ஆஃப் க்யூப் வந்து அவங்களுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இதுலேருந்தே அவங்களோட க்யூபுக்கு எத்தனை சைட்ஸ் இருக்குது அண்ட் ஒவ்வொரு சைடும் என்ன ஷேப் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இதுதான் ஒரு சிம்பிளான ஒர்க்கிங் மாடல். இதில் வந்து இதை காட்டி நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் க்யூபும் அண்ட் க்யூப் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறதையும் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு ஒர்க்கிங் மாடலாக கிளாஸில் வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் அண்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற டீச்சிங் எய்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட் ரிலேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.